வெல்கம் டு அவர் சேனல். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸு டிப்ஸு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஆன்லைன் கிளாஸஸை எப்படி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக அதை அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. ஏன்னா பல பேர் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியாமல் நேராக போய் படித்தாதான் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபிசிக்கல் கிளாஸஸ்க்கு ட்ரை பண்ணி அதுலேயும் ஃபெயில்யூர் ஆகி இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, கேண்டிடேட் முடிவு பண்ணால் தான் படிக்க முடியும், கேண்டிடேட் முடிவு பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும். எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டியூட்ல 400 பேர் படிக்கிறாங்கன்னா 40 பேருக்கு தான் வேலை கிடைக்குது, 360 பேர் வேலை கிடைக்கல. அப்போ இன்ஸ்டியூட் பேர்ல குறையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதனால எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் அந்த கேண்டிடேட் முடிவு பண்ணி படிச்சா மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். இதை எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது விஷயமெல்லாம் எனக்கு சொல்ல போனேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு வெறி மனசுல இருக்கணும். அந்த ஃபயர், அதைத்தான் நான் ஃபயர் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வெறி அப்படியே அனல் மாதிரி கனண்டுகிட்டே இருக்கணும். அப்படியே அடுப்புல கறியை போட்டு எரிச்சு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெறி மனசுல இருக்கணும். நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன், அச்சீவ் பண்ணியே தீருவேன், அச்சீவ் பண்றது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படிங்கிற வெறி மனசுல இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆன்லைன் கோச்சிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கோச்சிங்காக, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகம் பேர் ரெக்கார்டட் வீடியோஸை விரும்புறீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னால் அந்த டைம்ல எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு 100 பேர், ஒரு 40 பேர் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10 பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, மீதி பேர் அட்டென்ட் பண்ண முடியல. அப்ப ரெக்கார்டட் வீடியோஸா கிடைக்குது. அந்த ரெக்கார்டட் வீடியோஸையும் அது ரெக்கார்ட் பண்ணி இருக்கதானே செய்து எப்பனாலும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10 யூனிட்ஸ் இருக்கு. எந்தெந்த யூனிட் நான் ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன், செகண்ட் யூனிட் இதுல இருந்து இதுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா ஷெட்யூல் ரெடி பண்ணிக்கோங்க. எப்போ எக்ஸாமோ அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலே போர்ஷன் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ற அளவுக்கு உங்களுடைய ஷெட்யூல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஷெட்யூலை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. டெய்லி மினிமம் 5 hours படிங்க. ஒருவேளை ஃப்ரெஷரா இருந்தீங்க, ஃபுல் டைம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 10 hours படிங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு அந்த அளவு இருக்கு. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஆர் நெட்டா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், ஜாமா இருக்கட்டும், டிஆர்பியில எந்த டிஆர்பியா வேணா இருக்கட்டும், பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்க கட்டாயமா என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அங்க கான்செப்ட் இது இருக்கு, கண்டென்ட் இருக்கு. அதனால நிறைய, ஒருவேளை ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா 10 hours ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆயிடும். இல்லை நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில அப்படி பிளான் பண்ணி மினிமமா 5 to 6 hours ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதெல்லாம் கஷ்டம் தான். அந்த மாதிரி கிளியர் இதுல நீங்க ஹோம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு தான் ரொம்ப லக்கி நீங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் முழு மூச்சை கடவடிச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். காலையில ஒரு 9 மணிக்கு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மினிமம் 3 மணியா தான் ஆகும். இப்போ 10, 11, 12, 1, 2, 3 சாலிடா 6 hours இருக்கு. சாலிடா 6 hours இருக்கு. இதுக்கு நடுவில் எனக்கு துணி துவைக்கணும், அது செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் செய்யலாம். 5 hours அது படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைங்களை வச்சுட்டே, ஹஸ்பண்டை வச்சுட்டே கூட நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஆனா படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தாதான் நாம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்போ ஈவினிங் டைம்ல அந்த மார்னிங் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய நேரத்துல ஃபுல் டைம் உட்காந்து படிச்சிருங்க. ஷெட்யூலை போட்டு அந்த ஷெட்யூலை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம படிச்சிருங்க. அண்டர் கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து மனப்பாடமா எதையுமே படிக்காதீங்க. கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர் ரெகுலர் ப்ரிப்பரேஷன், அதுதான் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு படித்தேன், 4 நாள் கழிச்சு எனக்கு 4 நாளாக படிக்கவே இல்லை, திரும்ப பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன், சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன், அத்தை வீட்டுக்கு போயிட்டேன், மாமா வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு படிக்க நேரம் இல்லை, திரும்ப 5வது நாள் திரும்ப படித்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த படிப்பு வேஸ்ட்.
அப்படி படிக்கவே கூடாது. தினம் படிக்கணும். இன்னைக்கு படிக்கவே முடியாத சூழ்நிலை இருந்தா கூட ஒரு மணி நேரம் ஓரமா உட்காந்து எதையாவது ஒண்ணு பாத்துறணும். அந்த ரெகுலர் ப்ரிப்பரேஷன் வந்து மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். தினம் படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் தவறாம படிச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபேக்கல்டி கூட கான்டாக்ட்லயே இருங்க. அவங்க லைவ் செஷன் போட்டாங்க அப்படின்னா கட்டாயமா இன்டராக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த இன்டராக்ஷன் செஷன்ல ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதனால ஃபேக்கல்டி கூட டச்லே இருந்தாதான் நாம படிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபேக்கல்டிக்கும் தெரியும். ஃபேக்கல்டிக்கும் அவங்க கூட டச்ல இருந்தாதான் உங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனும் வரும். அதனால ஃபேக்கல்டி கூட கட்டாயமா ஒரு இன்டராக்ஷன்லயே ஒரு டச்ல கட்டாயமா இருங்க. நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்லைன் கோச்சிங் தானே, ரெக்கார்டட் வீடியோஸ் தானே, எப்பனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் 200 வீடியோ உட்காந்து படிக்க முடியாது. திடீர்னு ஒரே நாள்ல 4 யூனிட்டை படிச்சு முடிக்க முடியாது. அதனால கிராஜுவலா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். தினமுமே படிக்கணும். ஒரு நாள் தவறாம படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படிக்கிறவங்களால மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதனால ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. CSIR NET, IIT எக்ஸாம், கேட், CSIR NET, IIT எக்ஸாம், கேட், TN செட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. TRB, UG TRB, PG TRB, பாலிடெக்னிக் TRB எல்லாருக்குமே கிளாஸஸ் இருக்கு. இது பாலிடெக்னிக் TRB எடுக்க ஆரம்பிக்கல, கொஞ்சம் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். PG TRB கிளாஸஸ் இருக்கு. PG TRBக்கு டெஸ்ட் பேட்ச் தனியா இருக்கு. டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், ஷார்ட் கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். சரியா? டெஸ்ட் பேட்சும் இருக்கு, வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இது போக கேட் இருக்கு. கேட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கேன். CSIR NET-ம் கேட் இது எல்லாமே ஓரளவுக்கு 85% சிலபஸ் வந்து காமனா இருக்கும். அதனால அந்த எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒரு சின்ன ஷார்ட் கட் நிறைய கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க.